வருவாண்டே எழும்புடாண்டு என்னட்டு வெளியில் வச்சுங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு. வணக்கம். பாருங்க இது லைட் எல்லாம் போட்டு வச்சுன்னா கோயில் திருவிழா எல்லாரும் இப்போ வெளிநாடுகளுக்கு And when you go, I will fall back apart. Find pieces of me all over the yard. In this house of cards. She says, hey man, there were just too many days when our good intentions only got in the way. And I almost never know what I should say. Maybe nothing nowhere ever was that okay. In this house of cards. With only hearts. You cannot reap what you never did sow. You cannot learn what you never won't know. In this house of cards. With only hearts. இதே கிராமம் பள்ளி கிராமம் பாருங்க ஒட்டி விடு. இந்த கிராமத்தில் வர என்னென்ன இருக்குது? நான் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது இயற்கை காலத்தில். எப்படி தூரத்தில் இந்த வைரவர் கோயில் இந்த புளிய மரத்துக்குள்ள வந்து நிற்கிறேன் வைரவர் கோயில். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? எங்களுடைய பேர் தியாகராஜன். நீங்கள் எங்கே இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம். சரி, அப்போ நீங்கள் எந்த விஷயமா இங்கே வந்து? நாங்கள் வந்து யூடியூப் சேனல் செய்கிறோம். ஒரு ஊரை பற்றி எடுத்து போடுறோம் நாங்கள். அப்போ இதுக்குலாம் நாங்கள் பீச்சுக்கு போகும்போது வேற இந்த பாதைக்குள்ள அளவு வந்துட்டோம் மாறி. அப்போ கோயிலை கண்டாங்க அதில் உழைப்பாரிட்டு போகும்போது வந்து நாங்கள். அப்போ இந்த ஊரை பற்றியும் ஒரு வயசு நாங்களுக்கு தான் தெரியும். அதான் உங்கள்கிட்ட கேட்போம் கொண்டு வந்து நாங்கள். சரி, இப்போ என்னத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க? ஊரை பற்றி கேட்குறீங்களா, கோயிலை பற்றி கேட்குறீங்களா, மக்கள் நிலைமையை பற்றி கேட்குறீங்களா? பொதுவாக மக்கள் நிலைமை இப்போ எப்படி ஊர் போகுது, எத்தனை குடும்பங்கள் இருக்கீங்க, என்ன மாதிரி தொழில் செய்கிறாங்க? இப்போ 900-1000 குடும்பம் இருக்கும். இதெல்லாம் தெரியும் தானே, கல்யாணம் கட்டி கட்டி பெருக அப்படி இருக்குங்க. மற்றது இப்போ என்ன மாதிரி இப்போ பள்ளிக்கூட வசதி அதுகள் எல்லாம் பள்ளிக்கூட வசதி இருக்குது. ஏஎல் மட்டும் பள்ளிக்கூட வசதி இருக்குது. ஏன் சல்லி என்ற பேர் வந்து சல்லி, இந்த சல்லி என்ற பேரே இந்த ஊருக்கு வந்தது. சல்லி என்று பேரென்று சொன்னால் இந்த முன்னே காலத்தில் இங்கே பெருவாரியான சல்லி இருக்கு. சல்லி என்று சொன்னால் கடலில் அடைகிற சல்லி, சுண்ணாம்பு சிப்பியும் சல்லியும் அடையும். இந்த சிப்பியும் சல்லியும் அடையும். அதை ஒவ்வொரு மாறி வந்து முடி அள்ளோம், அள்ளி அங்கே எடுத்து குட்டோம். அப்படி ஒதுங்க நடந்தால் அப்போ சல்லி, அந்த காலத்தாக்கள் சல்லி அள்ளி 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 அப்போ சல்லி என்று
முழு பேரே சல்லிதானா? சல்லி சல்லிதான். இந்த முத்துமாரியம்மன் கோயில் அப்படி எப்படி? சல்லி அம்மன் கோயில் உண்டு. அங்கே பக்கம் தான் இருக்காது, அங்கே முன்னுக்கு தான் இருக்கு. நீ அங்கே இருந்தால் தான் இந்த கொஞ்சம் அதை பற்றி கேட்க நீங்க உங்களோட பரம்பரை கூட அப்பா அம்மா எல்லாம் மிஞ்சி சல்லி தான் அந்த பழைய பழைய ஆள இங்கே ஆக்கள் என்னண்டா ஐயா வல்லெடுத்துறை சேர்மதி நாடி வல்லெடுத்துறையும் சல்லி தான் இந்த வல்லெடுத்துறை அடியார் தான் இந்த சல்லி என்று பெரிய இப்படி இந்த இடம் வந்தது. சல்லியில் இருந்த குடும்பங்களும் பல்லெடுத்துறை இருந்த குடும்பங்களும் ஒரு இதில் திருமணங்களாக அங்கேருந்து வந்தாக்களும் இங்கே இருந்து அங்கே போய் நகர்ந்தாக்களும் மாறி மாறி அங்கே இருந்தாங்க. சரி சரி சரி. வல்லெடுத்துறை இந்த வல்லெடுத்துறையிலையும் மங்களுக்கு திருவிழா இருக்கு. சல்லியில் உள்ளாக்களுக்கும் வல்லெடுத்துறை திருவிழா இருக்கு. அவங்க சல்லியாக இருந்தவங்க, சல்லியாக இருந்து திருவிழா செய்தவங்க அவங்க பிள்ளைகளை கல்யாணம் மாறி கட்ட அப்புறம் பின்னுக்கு இருக்கிற பிள்ளைகளோட அங்கே போயிட்டாங்க. அங்கே வல்லெடுத்துறையிலையும் அம்மல்ல திருவிழா இருக்கு. சல்லி அம்மல்ல வல்லெடுத்துறை திருவிழா இருக்கு. ஒரே திருவிழா. மற்றது இங்கே இருக்கக்குள்ள பாலம்பட்டார் அம்மன் இருக்குதாங்க. கண்ணையம்மன் தான் இங்கே வந்துருந்தோம். கண்ணையம்மன் தான் முதல் இருந்தோம். கண்ணையம்மன் இருந்தால் இவர்கள் வந்து கப்பல் ஓட்டிய தமிழர். இந்த கப்பல் ஓட்டிய தமிழர் எப்படின்னா அவங்க நாட்டுக்கு நாடு வத்தையில சாமான் கொண்டு வரும். என்னுடைய முன்னாரன்னு வைங்களேன், அவங்க இங்கே இருந்தாக்கள் மீன் பிடிக்கிறது இல்லை. மீன் பிடிக்கிறதுல நாட்டுக்கு நாடு வத்த இந்த ஆற்றுல கட்டி சாமான் இங்கேருந்து கொண்டு போகிறோம். கொண்டு போய் கொடுத்து வந்து 6 மாதம் செய்யும். ஒரு அவங்களோட வத்த போய் வேற அப்படி இருந்து வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்தவங்க அந்த சந்தடியில் வந்தாக்கெல்லாம் நாங்கள் பாட்டன் எல்லாமே வல்லெடுத்துறை தான். இங்கே வந்து நாங்கள் குடியேறணும். இல்லை அப்படி இல்லை. அவங்க அங்கே இருந்து இங்கே வந்தது, இவங்கள் இங்கே இருந்தது. இவங்க கப்பல் ஓட்டிய தமிழர். மீன் பிடிக்கவே தெரியாது. அவங்க கப்பல் ஓட்டிய தமிழன். அவங்க இந்த பிசினஸ் அப்ப கடலோர பகுதியிலிருந்து பிசினஸ் வாணிபம் செய்யக்கூடிய தமிழர்கள். வாணிபம் செய்யக்கூடிய தமிழர்கள். அவங்க இதுல இருந்து இந்தியா போறது, கப்பல்ல போறது. அதுக்கு பிறகு இந்த இயந்திரங்கள் வர பாய்க்கப்பல் நிறுத்தப்பட்டு பிறகு திருப்பி அரசாங்கங்கள் தடை போட, நாட்டுக்கு நாடு சாமான தடை போட அவங்களோட கப்பலும் உருவாகி அரசாங்கத்தில் சாமான் இறக்கி வர இவர்கள் திருப்பி அதை கள்ளக்களவா செய்ய ஒழிக்கிட்டு இந்த அரசாங்கம் எல்லாம் தடை போட்டுட்டாங்க. முந்தைய சந்தடி தடை போட்ட உடனே அதுல அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. இடையாள இறக்குனா இந்த வருமானம் இல்லை. அதுகளை பிடிச்சி அவங்க எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தோன்னு பேருந்து அவங்க வர்ற சந்தடிகள் இன்ஜின், அதாவது வந்து பாய்க்கப்பலை விட்டு இன்ஜின் பெரிய இன்ஜின் போட்டு பெரிய இன்ஜின் வத்தையில போய் வந்தவங்க பேருந்து அதுகளும் ஓட்டம் காணாம நின்றுட்டு அரசாங்கம் தடை போட பேருந்து அதுக்கு பிறகு சின்ன இன்ஜின்கள் எடுத்து சின்ன ஒரு கணக்கான இதில் போட்டு பிசினஸுக்கு போய் வந்துட்டு இருந்தோம். அப்படி வந்தால் இங்கெல்லாம் இறக்குற கரவடிய சாமி இறக்கி சில நேவிக்கு உட்பட்டால் நேவி சினையம் பிடிப்பாங்க. அவங்களுக்கும் பெருசாக ஆயுதம் இல்லை தாங்க, சும்மா திறத்தி பிடிக்கிறது ஓடக்கூடியெல்லாம் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அப்படி பிடிச்சி எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. பிறகு திருப்பி காலப்போக்கில் இந்த விசப்பட, அதாவது படகுகள் வந்து இயந்திரத்தில் வந்துட்டு சின்ன சின்ன ஒரு 8 கோஸ் 6 கோஸ் 8 கோஸ் இப்போ இந்த 15 கோஸ் 12 கோஸ் இப்போ கடைசி 50 40 500 நிற்கிது. 500லையும் அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்போ டூரிஸ்டுக்கு இருக்கு 500 அப்படியே விடுறாங்க. அப்படியே இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதில் இவர்கள் இப்போ இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு தொழில் இல்லை, கடலில் வேறு தொழில் இல்லை. அவர்கள் தகப்பனாக்க விட்டு சென்ற பாதையில் வெள்ளாமை செய்கிறவங்க, தகப்பனாக்களும் வெள்ளாமை செய்வாங்க. கடலுக்கும் போவாங்க சில பேர், கொஞ்சம் பேர் விவசாயம் செய்வாங்க, கொஞ்சம் பேர் அவங்களோட சந்தடி தான் 2ஆக செய்யும். அது செய்து அப்படி பேருந்து அடுத்த சந்தடி என்ன செய்யணும், மீனை பிடிக்கணும்னு சொல்லி அப்படியே தங்குசியை ஆரம்பித்து தங்குசியில் மீனை பிடிச்சி அப்புறம் வலை வந்த கை வழியை இந்த நெட்டு வலை வரும், நெட்டு வலை அரசாங்கங்கள் கொண்டு வந்து வலையில் இறக்குமதி செய்துன்றோன்னா அந்த வலையை போட்டு மீனை பிடிக்க வலிக்கிறாங்க. மீனை பெருவாரியாக பிடிக்க அந்த விவசாயம் செய்தவங்களும் 2ம் செய்ய வலிக்கிட்டாங்க. என்னண்டு விவசாயம் இப்போ காணியெல்லாம் இருக்குது, பூமியெல்லாம் இருக்குது, விவசாயம் செய்வாங்க, மீனையும் பிடிப்பாங்க. அப்போ அந்த இறுதியில் அவங்கள வந்து அவங்க வந்து கப்பல் ஓட்டிய தமிழர், அதாவது பிஸ்னஸ், அதான் அவங்களுடைய சந்ததியாக இருக்குது பிரச்சனை. அடுத்த ஐயா இப்போ ஆரம்ப காலத்தில் வல்லூர்துறையிலேருந்து அன்னபூரணி இந்த கப்பல் கட்டி போனது இருக்கு. அந்த கப்பலை வந்து இலங்கை அரசாங்கம் தான் தடை பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க கூட தடை பண்ணலை. இலங்கை அரசாங்கம் தடை பண்ண பிறகு தான் நிறைய பேர் அங்கேருந்து
வியாபாரங்கள் செய்யறதுக்காக அப்படி வந்த மக்களை திருவண்ணாமலைக்கு அப்படி அங்கேருந்து வந்த மக்கள் சொன்னதானே. ஆரம்ப காலத்தில் நீங்கள் அப்படி வணிகம் செய்த சொன்ன இன்னும் பொருட்களை செய்திருக்கீங்க. இது இங்கேருந்து பாக்கு ஏற்றிருக்காங்க, கராம்பு ஏற்றிருக்காங்க, இலங்கை ஏற்றிருக்காங்க, கருவா ஏற்றிருக்காங்க, வாசனை திரவியம் வாசனை திரவியங்கள்லாம் ஏற்றிருக்காங்க. கன இதில் இங்கே இலங்கையிலேருந்து கனமாக ஏற்றிருக்காங்க, இலங்கையில் ஏற்றுமே செய்திருக்காங்க. அப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் கொண்டு வர பொருட்களாக இருந்தால் அவங்க இந்தியாவிலேருந்து இந்த புடவை ஜவளிகள் அதுக்குரிய வேறு வேறு இங்கே எது தேவைப்படுதோ அங்கே அதை இங்கே இறக்குவாங்க. அது இந்த இடத்துல வந்து நைட்டில் இறக்குறோம், இறக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே எது கூடுதலாக அந்த நாட்டுக்கு தேவைப்படுதோ அதை கொண்டு இங்கே அங்கே கொண்டு விற்றுருவாங்க. இப்படியே அந்த மாற்று முறையில் இந்த அதெல்லாம் போயிட்டு எல்லாம் படியல் வளர்ந்து வந்து வெளிநாடுகளும் எல்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த ஒரு பகுதி அப்படியே போக இப்போ வந்து வெளிநாடு ஒன்று வந்தால் எல்லாரும் இப்போ வெளிநாடுகளுக்கு போக வலிக்கிட்டாங்க. ஏதோ நாட்டில் வன் செயலும் நடந்தது தான், அதன் காரணமாக மக்களும் ஓடி தப்புனது தான். மக்களும் ஓடி தப்பு. ஐயா, திருவோணமலையில் வாழ்கிற தமிழர்களின் நிலவரம் இப்போ எப்படி இருக்கு? திருவோணமலையில் வாழ்கிற தமிழர்கள் இதுகாலம் வாழ்கிறார்கள். இந்த இன பிரிவுகள் சிங்களவர் தமிழர் என்ற இதுகள் கொஞ்சம் குறைவு. இந்த அனுரா வந்தது பிறகு அது கொஞ்சம் குறைவு, தோஷங்கள் குறைவு. சில பேர் தங்களோட காணிகளை விற்று வேறு இடத்துக்கு நகர்றாங்க. சிங்களாக்கள் காணிகளை விற்றுட்டு இப்போ எங்களுக்கு இதுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, தமிழாக்கள் கூட காசுக்கு விற்கலாம் என்று சொன்னால் போமிட் தான் இருக்கும். அந்த போமிட்டை டக்கண்டு ஒரு வேண்டக்கூடிய தமிழாக்கட்டை விற்றுட்டு அவங்க போய் அங்கால 4ஆம் கட்டை அங்கால போய் அவங்க வந்து காட்டை வெட்டி பிடிச்சால் அரசாங்கம் ஒன்றும் கேட்கும். நாங்கள் போனால் கலைச்சி விட்டுருவாங்க. நம்மளோட ஊரவனே இந்த கோடாலி பூடி மாதிரி வருவான், மரம் பற்ற கோடாலி பூடி உதவி. அதுதான் நம்மட தவளனும் அவனோட சேர்ந்துட்டு வருவான், அவனோட சேர்ந்துட்டு வருவான். எலும்புடாண்டு என்னட்டு அந்த கோடாலி பூடி சொன்னதா தெரியுதாரு. நம்ம ஊரவன் வரான், இன்றைக்கு நாங்கள் சேர்த்தோம். அவன் சேர்ந்து வாரான், என்னட்டு வாரான், சேர்ந்து வாரான். இன்றைக்கு நாங்கள் சேர்த்து எங்கேயும் இருக்கலாம், தமிழன் போய் இருக்கலாம். முஸ்லீம் கொஞ்சம் இந்த கோயில் இருக்கല്ലോ, இது எவ்வளோ காலமாக இருக்கு இங்கே கிட்டத்தட்ட? இது அது 4-5 தலைமுறை. இது இது பொங்கல்கள் அது எல்லாம் நடக்கும். பொங்கல் பூச்சி எல்லாம் சிறப்பாக நடக்கும். வருஷமடையல். உங்களோட வீடு எவ்வளோத்துல? எங்களோட வீடு வந்து அங்கே கஞ்சாம்பட்டா இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதிக்கு அங்கே ரோடு இருக்கு, அங்கே அந்த பகுதி வீடு இருக்கு மேலே, அதெல்லாம் எங்களோட வீடு அந்த ரோட்ல இருக்கு. இதில் ஆட்டோ பார்க் பண்ணி இல்லை இது சும்மா கோயிலுக்கு வந்து கயிறு போகிறீங்க? இல்லை வீட்டாக சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சரியா, வேற உங்களுக்கு என்னத்தை பற்றி சல்லியம்மாள் இருந்த கண்ணை அங்க போறோம். கோயிலுக்கு போங்க. சரி, கோயிலுக்கு போனா ஆக்கள் நிற்கும் மரத்துக்குள்ள வடிவா அங்க உங்களுக்கு. சரியா, தெரியும். இந்த அண்ணன் வேற சந்திச்சினாங்க. நன்றி ஐயா, சந்திப்போம். இதோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவோணமலையில் பிரபஞ்சமான சல்லி கடற்கரை, அதாவது சல்லியம்மன் கோயிலுக்கு தான் வந்து நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தா முக்கியமான ஒரு இடம் இது. புள்ளி கோணேஸ்வரர் கோயில், திருவோணமலை டவுனில் நல்ல கடற்கரை பாருங்க, நல்ல பீச், சல்லி பீச். அங்கே நேற்று இருக்குதானே, நேற்று கடை இந்த துண்டில் பாதி நேற்று வந்து கனடா போகணும், சுவிஸ் போகணும், அப்படி வெளிநாடு போகிறதா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நேத்தியில் வந்து என்ன சொல்கிறேன், இங்கே ஊரில் இருக்க நிறைய பேர் வெளிநாடுலாம் இருக்காங்க. அது சொன்னது நீ தானே? நான் தான் சொன்னேன். எனக்கு சொன்னது அந்த ஐயா, இதுக்கு முதல்ல வீடியோ போடுவோம், அந்த ஐயா தான் சொன்னேன். சரியோ, இது வந்து நான் சாதாரணமாக எடுக்க வந்தேன் இந்த இடத்துல வீடியோ பாருங்க. இதை பற்றி உண்மை தகவல் தெரிஞ்சாக்கள் இந்த கமெண்ட்ஸில் போடலாம். சரியோ, நீ எந்த நம்மளா சேர்ந்துடுறேன்? நான் வல்லடித்தரேன். இந்த பாருங்க, சிவலிங்கம் வேறு என்னடா இப்படி எல்லாம் காட்டி வச்சிருக்கேன். ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களோட பேர் என்ன ஐயா? பேர் வந்து சந்திரலிங்கம். சந்திரலிங்கம். லிங்கம் லிங்கம் சந்திரன். இப்போ என்ன மாதிரி உங்களோட ஊர் இது? உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்க.
எங்கட ஊரை பற்றி ஐயா இந்த திருவிழா இப்போ நடக்க போகுது 8ஆம் மாட ஒரு திருவிழா முடிஞ்சது. ஒரு திருவிழா முடிஞ்சது. இப்போ இந்த சல்லியம்மன் கோவில், இந்த கோயிலுன்ற சிறப்பு மற்ற வரலாறு என்ன மாதிரி? எவ்வளோ காலம் பழமையான கோயில்? கோயில் வந்து ஒரு வருஷத்தில் வரும்போது புதுமையாக தான் நடக்குது. இப்போ இந்த பூசை முடிஞ்சோம் அதையா அது எங்கே போகுதுன்னு பறக்குன்னு தெரியாது. நாங்கள் பிறக்க முதலே அதே இருக்கு, அதே சந்தடி இருக்குயா. இது சல்லி அம்மன் கோயிலோட சல்லி முத்துமாரி அம்மன் கோயில் ஐயா. இது நாங்கள் இதுக்கு கடை இந்த கடற்கரையிலையா இந்த இதுல இந்த சல்லி வந்து ஒதுங்குறது ஐயா. இதுல சல்லி வந்து சல்லி ஒதுங்குறது ஐயா. சல்லி ஒதுங்க அதான் சல்லி பேர், சல்லின்னு பேர் ஐயா, ஊர் பேர். சரி ஐயா, நாங்கள் எங்க ஊர் இந்த ஊர் தான். அதான் ஆனபடியா ஐயா, இது எங்களோட சொந்த ஊர் தான், சல்லி தான். ஓ ஆனபடியாக இது வந்து முதல் சின்ன ஒரு கோயில், ஒரு கட்டடம். இந்த கட்டிடம் சல்லி முத்து மாரியம்மன் முதல் சின்ன ஒரு கொட்டில் மாதிரி வச்சு தான் எங்களோட ஊராக்கெல்லாம் பூசை வச்சது. ஒரு சிலை மாதிரி இருந்த வஞ்சையா, அது என்ன சாமி ஆடி என்ன இதில் இருக்கணும் அட அவர் சொன்னதான் சாமி ஆடை இது சரியா இல்லை, நான் பரவாயில்லை, நீங்கள் மீன் பிடிக்காங்க நான் இருக்கணும். அவர் தான் ஆதரிச்சு வந்தவர். முதல் இருந்தது வந்து பத்தினி அம்மன் தான், சல்லி முத்துமாரி. அதுதான் ஆரம்பங்கள் இருந்து அவர் 7ஆவத்தை கொண்டு அங்கே வச்சது. அந்த வரலாறு தான் அந்த வரலாறு. அந்த மலைப்பகுதியில என்ன இருக்குது? இது பாதை எங்க போகுது? இது பாதையில் இது வெள்ள மேலே அது பாயா. இது ஒரு சாமி தான், தெய்வங்கள் தான். ஓ அங்கேயும் இந்த நாளைக்கு 4 பிறகு அங்கேயும் ஆடி போகும் சாமி. ஆடி போய் இப்போ விசேஷம் என்னண்டா, இந்த கோயில் பற்றோடைய இப்போ 3 வருஷமாச்சு இந்த கல் கட்டி. இது கருங்கல் பவுனியா பக்கம் தான் கொண்டு வராங்க. இந்தியாக்கள் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் வழியாகையா இப்போ திருவிழாக்காண்டி இப்போ டஸ்ட்பின் படம் தானேயா, அதுக்கு வர இப்போ நிப்பாட்டி சாம்பல்தி கோயிலில் வேலை செய்யணும். அப்படியே அது முடியாது. இப்போ 4 இது 8ஆம் மடை செவ்வாய்க்கிழமை முடிய அப்புறம் கல் வரைஞ்சு பவுனியாட்டு வந்தோடனே மிஷினில் போட்டு பட்டி அது வந்து கல்லால் பொழிகிறது. ஓ இது இந்த செங்கல் இல்லை ஐயா, சரியா. இது இப்போ 3 வருஷம் முடிய இன்னும் 3 வருஷம் செய்யும். அட இந்த எங்களை ஊர் ஆக்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிறாங்களே ஐயா, அவங்களும் எங்களோட ஊருக்கு ஆக்கள் காசு கொடுத்தா செய்யப்படும். இந்த பிரபலமான கோயில் தான், நெச்ச காரியம் நடக்கும். உங்களோட ஊரில் எத்தனை குடும்பம் கிட்டத்தட்ட சராசரி அடிக்கிறோம்? சல்லிகளை இருக்கு ஐயா. ஐயா சல்லிக்கு எத்தனை குடும்பம் ஐயா இருக்கும்? 3000 குடும்பமே இருக்கு ஐயா. 3000 குடும்பம் இருக்கும். 3000 பெரிய கிராமம். 1ஆம் வட்டாரம், 2ஆம் வட்டாரம், 3ஆம் வட்டாரம், 4ஆம் வட்டம், 5, 7ஆம் வட்டம் மட்டும் இருக்கு ஐயா. 3000 குடும்பம் இருக்கு. சரி. இப்போ பிள்ளைகள் கல்யாணம் கட்டி அது ஒரு குடும்பம் தான் ஐயா. சரி. அப்படி என்ன இது? இது ஐயா கோயில் ஐயா தங்கரடம் பூசாரி. இதுதான் இது. அதுதான் அந்த இதுதான் 3 வருஷம் வாங்க வந்து பாருங்க. அந்த கொட்டில் இருக்கല്ലോ, அது இப்போ அந்த இடம் அதுல என்ன சிறப்பு? அம்மனை தூக்கி அங்கே வச்சிருக்கு, செய்து வைக்கு. சரி ஐயா, அவங்க வளசம் செய்து வச்சபடியா இப்போ விசேஷம் ஒன்று இல்லை, சும்மா அந்த பூசையில் தான் நடக்க மாட்டேன். அதோட அந்த நேர்த்திக்கடன் செய்யறதுக்கு வருவினோம், பொங்கல் சாதாரண செய்யறது அதெல்லாம் செய்து அதெல்லாம் நடக்கும் ஐயா. யுத்த காலத்துல இந்த திருவண்ணாமலை இந்த பகுதி எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டம் தான். நாங்கள் அந்த நேரம் சொர்க்கமே 2 பேரும் ஜாலியாக கதைச்சு கொண்டு திருவண்ணாமலையிட திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு என்ன அது அர்த்தம் பேர்? திருகோணாமலை 3 கோணம் இருக்கு. மலை கோணேஸ்வரர் கோயில், அங்கே கந்தசாமி மரியாதை இருக்கு, அங்கே வில்லுண்டி கந்தசாமி கோயில். இந்த 3 மலையில் ஆபருக்கு இருக்கு ஐயா. அந்த கோணேஸ்வரர் கோயில் 2 பார்த்தாலையா 3 மலையும் இந்த ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு. சரியா? அடுத்தையா இதையும் சொல்ல மசக்கு ஐயா, சொல்ல முடியாத ஆழம். அவர் 1000 கப்பலும் விடும், 1000 கப்பலும் அவருக்கெல்லாம் விடலாம். அந்த மாதிரி நாங்கள் இப்படி மலை என்றால் அது கூட நிற்கும். சுடுதண்ணி கிணறு ராமனன் கடை இருக்கு. இதுக்கும் ராம இதுக்கு கோணாச்சதுக்கும் தொடர்பு இருக்கும். அந்த நாளையில் ஐயா பாலம் ரோட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கள் தெரியாது, எல்லாம் தெரியும், போய் சொல்லக்கூடாது. தெரியாம கதை அது தெரியாம கதையக்கூடாது ஐயா. என்ன ஐயா, சுனாமி நேரங்கள் சுனாமி வந்து இங்கே வரையில, கோயிலுக்கு வரையில. அங்கெல்லாம் வந்தது. அங்கே வந்து நியாவளி பக்கம் வந்து 50-60 பேர் செத்தது. மட்டக்களப்பில் நாவல் அடி அந்த மட்ட வரிகளோ அங்கே அதில் ஒரு 150 பேர் செத்தாங்க.
நம்மளோட வைஃபும் எல்லாம் சிக்கப்பட்டு வெளியில் 2 வருஷம் இருந்து தப்பிட்டான். தவிர எனக்கு 2 பிள்ளை இல்லையா. ஐயா நான் டூரிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் டூரிஸ்ட் போட்டு வச்சுருக்கீங்க? டூரிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். நான் புறாமலை இப்போ போடுறது புறாமலை சரியா போட்டு இப்போ தான் போய் வந்திருக்கு. அப்புறம் நம்மளோட நான் எனக்கு இயலாதானே. இப்போ நாங்கள் வேறு தனியாக வேறு இருந்தால் எவ்வளோ ரேட் முடியும்? ஐயா நீங்கள் வரண்டா ஐயா எனக்கு நீங்கள் 6 பேர் வருவோம். 6 பேர் வருவோம். புறானை போய் வரண்டா ஆக்கள் வந்தால் சேர்ந்து போயிடலாம். 6 பேர் வந்தால் ஆக்களோட போகிறோம். தனியாக போகிறோம்ட்டா காசு 6 பேருக்கு நாங்கள் இப்போ உங்களுக்கு கடை 18,000 ரூபா எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்று செய்யணும். நீங்கள் நிலாவளி போயிட்டு நிலாவளி 10,000 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு இல்லை ஒரு 6 பேருக்கு 10,000 எடுப்பாங்க. ஒரு டிக்கெட் மாதிரி 4,500 5,000 எடுப்பாங்க. இல்லை இப்போ நாங்கள் யாருமா வர்றாங்க அங்கே இப்படி நாங்கள் தனியாக போனால் அதில் சேர்ந்து போகலாம். அங்கே போனால் போகிறோம் ஜாயின் பண்ணுவாங்க. திருப்பி ரிட்டர்ன் இல்லை அந்த போட்டில் வரணும். அந்த போட்லேயே வரும். அந்த போட அவங்களும் 10,000 பூர்த்தி உங்களோட சேர்த்து டிக்கெட்டுக்கு ஐசி இருக்கும் இல்லையா ஒரு 400 ரூபா வரும். அது உங்களுக்கு ஈஸி ஐயா. வேறு நாள் போட்டு வரும் 5 மினிட். இப்போ உங்களோட நம்பரை தாங்க நான் யாரும் டூரிஸ்ட் வந்தால் கூட்டிகிட்டு வரேன். சரி ஐயா. அப்புறம் க்ளீன் பண்ணுறோம். அது க்ளீன் பண்ணுறது ஒரு கப்பல் வருது திருவோணமலை துறைமுகத்துக்கு பெரிய சரக்கு கப்பல். இது கிட்டத்தட்ட எத்தனையோ 4 தரிச்சு நிற்குதாம் இந்த கப்பல். அந்த கப்பல் இந்த நாடுல இருந்து தெரியும். அது தெரியா அது என்னத்துக்கு நிற்குது? இப்படியான கப்பல்களையா இந்த சிவப்பு கோடு இருக்கு ஐயா. சிவப்பு கோடு அளவுக்கு சாமான் ஏற்றுவாங்க. சரி ஐயா. இப்போ அது கடல் அந்த கப்பலில் சாமான் இல்லை. அதால இப்போ இவங்களுக்கு சில கப்பலே இங்கே இலங்கையில் குறைவாம ஐயா. அது இப்படி க்ளீன் பண்ணி போகிறது ரேட்டு குறைவாம ஐயா. அது மாதிரியா இங்கே இதில் கட்டி 2 நாள் 3 நாளைக்கு எந்த நாடு நாங்களாம் போய் க்ளீன் பண்ணுறோம். இங்கே கண்ட்ராக்ட் இங்கே அது முதல்ல இருந்ததானையா. இப்போ இங்கே ஐயா இப்போ என்னன்னா அந்த புல்மோட்டை அது என்ன அந்த கனிமம் அது என்ன செய்யறது? அது என்ன அது வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் தான். அது என்ன அது அந்த அந்த அதில் துப்புரா பண்ணி இந்த இதுகளை எல்லாம் இந்த கதவுல சர்க்கட் சில பேர் சொல்லி ஃப்ளைட் இந்த பாங்க செய்யறதுக்குலாம் இன்னொரு இது அதோட அதுதான் அது அங்கே சாரி கடற்கரையிலையா கரப்பு. இதுதான் இப்போ கட்டி கொண்டிருக்க கோயில் நுழைவாயில். இது என்ன இது? குத்துறது இதெல்லாம் இதான் கோயில் இல்லை. இது என்ன இதெல்லாம் வடை ஐயா. இதுதான் அம்மன் கோயில். இப்போ வெளியில் வச்சுங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு இதை பாருங்க. இதான் இந்த கோயில் அம்மன் கோயில் சக்தி வாய்ந்த கோயிலாம். இதெல்லாம் அந்த குத்துறது சில வார்த்தை யூடியூப்பில் சொல்லலாம். அது இதில் குத்தி அந்த அம்மனுக்கு அதை காணிக்க செலுத்துறது. சரியா? இதாக பாருங்க. இது லைட்டெல்லாம் போட்டு வச்சுன்னா கோயில் திருவிழா நடந்து வந்துட்டு. அங்கே போகிறா அவங்க புளியங்களா நீந்தி போயிருக்காங்கடா அவ்வளோ தூரம். எங்கே அந்த பாறையில் நிற்கிறாங்க பாடுறா. இதெல்லாம் ஒரு நீதியானது இல்லை. நான் நீந்துவேன். இதெல்லாம் ஒரு இதாக இதான் கொட்டியார வளை விடாகும். பாருங்க சல்லியில் இருக்க சல்லி பீச் நல்ல வடிவான பீச். எது சல்லி இதோ இது முருகக்கேட் பாறைடா. இதால் ஏறுவியோ இப்போ என்னண்டா அந்த காலத்தில் ராவணன் வழிபட்ட ஒரு இடம்னு சொல்லலாம். இது ராவணன் குத்தின இடமாம் என்று சொல்லி என்னுடைய நண்பர் செந்தூரன் திருவோணமலையை சேர்ந்தவர். பெண்குளம் இடம். மற்றது எந்த ஊரும் கூட இது இன்னும் நான் சொல்றேன் சொல்லு. அந்த கட்ட வீடியோ கடலில் நடந்த சம்பவம் பாருங்க. சல்லி கடற்கரையில் என்ன இதெல்லாம் நீந்தி போட்டு வந்துருக்கு.
நான் குளிக்க போகிறாங்க வேணும் ஃபன் தான் செந்தூரன்